நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தினீர், இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீர், இம்மட்டும் எங்களை பலப்படுத்தினீர். இனியும் பலப்படுத்த, கிருபை கொடுக்க, நடத்த நீர் வல்லவராக இருக்கிறபடினாலே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. அடியான் ஆண்டவரே, திக்கும் மந்தம் நாவும் உடையவன் ஐயா, நீர் வார்த்தையை போடும். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்துகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்கள்? 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். திருடராயிருந்தோம், பொருளாசைக்காரராயிருந்தோம், வெறியராயிருந்தோம், உதாசீனமாயிருந்தோம், கொள்ளைக்காரராயிருந்தோம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பே இருந்தோம். 10 அநியாயக்காரராயிருந்தோம், வஞ்சிக்கப்படாதிருங்கள், வேசி மார்க்கத்தாராயிருந்தோம், விக்கிரக ஆராதனைக்காரராயிருந்தோம், விபச்சாரக்காரராயிருந்தோம், சுய புணர்ச்சிக்காரராயிருந்தோம், ஆண் புணர்ச்சிக்காரராயிருந்தோம், திருடரும். திருப்பி ஆரம்பிக்கிறப்பா. ஆமா, எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருந்தோம்? பாவிகளாய் இருந்தோம், அசுத்தத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், ஒன்றும் உணர்வில்லாமல் இருந்தோம். உணர்வே கிடையாது, சென்சிட்டிவ்னஸே கிடையாது. ஆவிக்குரியவைகளுக்கு சென்சிட்டிவ் கிடையாது, ஆனால் மாம்சத்துக்கு சென்சிட்டிவ், வெரி சென்சிட்டிவ். சில ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சென்சிட்டிவாக இருப்பாங்க. தே வில் வாட்ச் யுவர் வேர்ட்ஸ். உன் வாயின் வார்த்தையில் ரொம்ப கவனிப்பாங்க. இப்படி பேசலையே, அப்படி பேசலையே, இப்படி பேசிட்டாரே, அப்படி பேசிட்டு, இவெல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள். அப்படியே ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் வில் பி நோட்டிஸ்ட். நீ எப்படி பேசுகிற, நீ எப்படி பார்க்குற, எப்படி முகத்தை வச்சிருக்கிற, எப்படி தலையை வச்சிருக்கிற, எப்படி கண்ணை வச்சிருக்கிற, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் ஆவிக்குரியவர்கள் அப்படி கிடையாது. ஆவிக்குரியவர்கள் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துப்பாங்க. அப்புறம் ஆவிக்குரிய காரியத்திலே ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஒரு சின்ன பாவம் வந்துருச்சுன்னா அவங்களால தாங்க முடியாது. ஒரு சின்ன ஒரு பொய்யை பேசிட்டா தாங்க முடியாது. அடிக்கடி எங்களுடைய ஆவிக்குரிய தகவல் சார்ல்ஸ் அவர்னு ஒரு கதையை சொல்லுவார். அவங்க அப்பா பாஸ்டர் விக்டர் ஜோசப் ஒரு முறை அவர் காலையில் உட்காந்து பைபிள் வாசிட்டு இருந்தாராம். அவருடைய மனைவி, அதாவது மச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து கெட்ட 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 வார்த்தையில் திட்டுறாங்களாம். ஓயாம ஒரு 15 நிமிஷம் அவர் அமைதியாக உட்கார்ந்தார். ஒரு வார்த்தையும் பேசலை, ஒரு வார்த்தையும் பேசாமல் அமைதியாக இருந்தாராம். அப்படியே பேசி பேசி பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சொன்னாராம், பேசிட்டியாப்பா, இப்போ நீ போ. அப்படி அமைதியாக இருந்த ஆள் இந்த வார்த்தையை சொன்னாராம், பேசிட்டல இப்போ போ. அவரும் போயிட்டார். ஒரு வார்த்தை பேசலை, சொன்னது இதுதான், பேசிட்டல இப்போ போ. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ரூமில் அழுற சத்தம் கேட்குது. பாஸ்டருடைய அம்மா ஓடி போய், ஐயா என்ன, அவன் குடிக்கார பையன், அவன் திட்டினதுக்கு அழுவுறீங்க? இல்லை லில்லி, நான் அதுக்காக நான் அழுவல, நான் கோபப்பட்டுட்டேனே, என் குல கோபம் வந்துருச்சே, நான் பேசிட்டேனே, இப்படி நான் பேசிட்டேனே சொல்லி அன்னைக்கு காலையில் எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு 3 நாள் உபவாசம் போட்டு இந்த கோபத்தை கூட என்னிலேருந்து எடுத்து போடணும் ஆண்டவரே, நான் பேசிட்டேனே இப்படி. அப்படி இருந்ததுங்க பரிசுத்தம். சென்சிட்டிவ் ஃபார் தி வீக் இன் ஸ்பிரிட். ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே, ஐயோ அப்படி நான் சொல்லிட்டேனே, ஐயோ அப்படி நான் நினச்சிட்டேனே, இந்த உணர்வு இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. பேசுறதான் பேசிட்டு நியாயப்படுத்திடுறாங்க. இது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. இப்படிப்பட்டவளா இருந்தோம், ஆனா இப்போ எப்படிப்பட்டவளா இருக்கிறோம்?
ஆண்டவர் எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மரிச்சும் பேசுகிறார். ஆனா மரிச்சும் நம்ம எங்க போறோம்? மரிச்சதுக்கு அப்புறம் நாங்க எங்க இருக்கணும்? எத்தனை பேர் பரலோகம் போறீங்க? எல்லாம் கை தூக்குவோம். ஆமா ஆமா நான் போவேன். அதுக்கு தானே சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், அதுக்கு தானே வந்திருக்கிறேன், அதுக்கு தானே பைபிள்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், அதுக்கு தானே நான் உட்காந்துருக்கிறேன். இல்லைங்க, ஒருவரும் உங்களை வஞ்சித்து போடாதபடிக்கு கவனமா இருங்க. This Bible is becoming a catalog to show how to earn money. This Bible is used as a catalog how to build a house. இந்த பரிசுத்த வேதாகமம், இந்த வேத புஸ்தகம் நமக்கு செய்வினை புஸ்தகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எப்படி நான் பணம் சம்பாதிக்கலாம், எப்படி நான் மேலே வரலாம், எப்படி நான் சொந்த வீடு கட்டலாம், எப்படி நான் கார் வாங்கலாம், எப்படி 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 உலகத்தில் வாழ்வதற்கு எப்படி இல்லைங்க. இந்த பரிசுத்த வேதாகமம் நாம் எப்படி தேவனோட கிட்டி சேரலாம். இந்த வேதம் எதை சொல்லுகிறது? It teaches you, it wants to make you perfect. அதான் அந்த 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். You are being washed in the name of Jesus. We are washed by the Spirit. அவருடைய ஆவியினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள். கடந்த நாட்களிலே என்னோட உடன் பிறந்த சகோதரி கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன். அப்போது ரட்சிப்பும் அந்த நாட்களில் இருந்த ஆவிக்குரிய காரியத்தையும் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் அழ ஆரம்பித்தேன். ஓ காட், அந்த நாட்கள் எப்போ வரும்? நான் ரட்சிக்கப்பட்ட நாளை ஆண்டவர் சாட்சி, ரெண்டாவது என் உடன் பிறந்த அக்கா சாட்சி. அழுது கதறி புலம்பி 8:20 முடிக்க வேண்டிய அந்த ராத்திரி ஜெபம் 8:45 மேல முடிந்தது. கண்ணு திறந்து பார்க்கிறேன், என்னை சுற்றிலும் பெண்கள் கூட்டம். ஒரு 2-3 பேரை தான் பிரதர்ஸ் உட்கார்ந்து இருந்தாங்க. கண்ணு திறந்து பார்க்கிறேன், ஒரு புது ஜீவன், ஒரு புது பலன், ஒரு புது கிருபை. கதறி 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 அழுது என் பாவத்தில் அறிக்கை செய்து என் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு முதல் நாளிலே என் வீட்டுக்கு வந்தேன். என் அறைக்கு போனேன், எல்லாவற்றையும் கிழித்து எறிந்தேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் பையில போட்டேன், குப்பத்தொட்டியில் போட்டேன். எங்கள் அம்மா என் முகத்தை பார்த்துட்டு, தம்பி எங்கேருந்துடா வர, உன் முகம் இவ்வளோ பிரகாசமாக இருக்கேன்னு சொன்னாங்க. என்ன ஒரு மகிழ்ச்சி! ஓ இன்ப நாள், ஓ இன்ப நாள், என் பாவம் நீங்கி போன நாள். அந்த நாளை நினைச்சு பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சில பேரை கேட்பேன், ஞானஸ்நானம் எடுத்தவங்க என்னைக்குமா ரட்சிக்கப்பட்ட தெரியல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நல்லவனா இருக்க விரும்புறேன், ஞானஸ்நானம் கொடுங்க. ஆனா ஆவியினாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்க கழுவப்பட்டீர்களா? Are you being washed? My dear, the coming of the Lord is very near. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. நீ ஞானஸ்நானம் எடுத்தும் இன்னி நீ கழுவப்படவில்லை என்றால், நீ ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கழுவப்பட நீ முதலாவது ஜெபிங்க. Please do pray, ask God to cleanse you, to wash you by His Spirit, cleanse you and wash you by His blood, cleanse you and wash you by His Spirit and by His word and by His blood. Hallelujah. எத்தனை பேருக்கு இது சத்தியம் புரிகிறது? நிறைய பேருக்கு இது புரியாது.
ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார், ஆண்டவருடைய தலையா இல்லாம ஆண்டவருடைய மேன்மையா வைப்பார், வாலாக்காம அவருடைய மேலே ஆக்குவார், நீ தண்ணீரை கடந்த பொழுது நீ நான் கூட இருப்பேன். அந்த மாதிரி சொன்னா அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பெருக செய்வார், அல்லேலூயா. எங்க இருந்தா வருதுன்னு தெரியல. It will keep on flow. Why? Because இந்த மாதிரி வார்த்தை நமக்குள்ள ஒரே உற்சாகத்தை கொடுக்குது. நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு கார் வச்சிருக்கிறவன் 2 கார் வாங்க வேண்டும், ஒரு வீடு வச்சிருக்கிறவன் 2 வீடு வாங்க வேண்டும், பைக் வச்சிருக்கிறவன் கார் வாங்க வேண்டும், 30,000 சம்பளம் வாங்குறவன் 50,000 சம்பளம் வாங்க வேணும். இதுதான் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பேரை நல்லா இருக்கணும், என் பேத்தி நல்லா இருக்கணும், என் வருங்காலம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நல்லது தாங்க, இல்லைன்னு சொல்லலாங்க, நல்லது தாங்க. நானும் அதை நினைக்கிறேன். அது சும்மா ஒரு 1% தான். 99% நமக்கு இந்த உலகம் நித்திய இங்க இல்லை. சொல்லுங்க நித்தியம், சொல்லுங்க சொல்லுங்க நித்தியம் இங்க இல்லை. நித்தியம் தேவ ராஜ்யத்துக்குள்ள, தேவ ராஜ்யத்துக்குள்ள. We are going to enter into the kingdom of God. The kingdom is not in the earth. இந்த தேவ ராஜ்யம் இந்த பூமியில இல்லை. இதற்காக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? First you should be washed. நீ கழுவப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது நீ எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். மூணாவது நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். நீதிமான்களாக்கப்பட்டிருக்க வேண்டும். 3 things has to be done for the person who wants to enter into the kingdom of God. First, he should be washed. Second, he should be holy and righteous. நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும், நீதிமானா இருக்க வேண்டும். வந்தேன், உட்கார்ந்தேன், பாடினேன், ஆராதிச்சேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், உடுத்தினேன், போனேன், வந்தேன், இது இல்லை. பவுல் சொல்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். ரோமர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், Romans chapter 6 verse 5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருப்போமானால், உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய உயிர்த்தெழுத சாயலிலும் என்ன செய்யப்பட்டிருப்போம்? இணைக்கப்பட்டிருப்போம். நம்முடைய இணைப்பு எங்க இருக்கிறது? Where do we been connected? தேவச்சனமே, இயேசு சீக்கிரமாய் வர இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய வருகை நாட்களே, where is your connection? Where you are being connected? நீ யாரோடு ஐக்கியமாய் இருக்கிறாய்? உன்னுடைய ஐக்கியம் எங்கே? பவுல் சொல்லுகிறார், உன்னுடைய ஐக்கியம் எங்கே இருக்க வேண்டும்? கிறிஸ்து இயேசுவின் மரண சாயலிலே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் it has not been spoken or it has not been taught. It's a new subject or a new word for the church today. இந்த வார்த்தை சபைகளிலே பேசப்படுவதும் இல்லை, பிரசங்கிக்கப்படுவதும் இல்லை. இந்த வார்த்தை இப்பொழுது இருக்கிற சந்ததிக்கு இது புதிதாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த பவுல் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ரோமாபுரியில் இருக்கிறதான தேவ சடங்குகளுக்கு அவர் நிர்வமாக எழுதுகிறார், உன்னுடைய இணைப்பு எங்கே? Where we are being connected. அவர் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்றால் உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்தை அல்லது உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமையை நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த அனுபவம் இல்லை என்றால், மரித்தவர்களாக இருந்தாலும் உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லாமல் அவர் மரிப்பார் என்றாலும், உயிரோடு இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லை என்றால், இயேசுவின் ஒரு வருகையிலே அவர்கள் எழும்பவும் முடியாது, மறுரூபம் அடைய முடியாது. எழுதிக் கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்கும் பொழுது நாம் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நாம் கடைசி மூச்சை விட வேண்டும்.
நவசேகர ராஜன் பேர் 2 மரணத்தை பார்த்துட்டாரு இல்லை? அவங்க மாமனார் மரணத்தையும் பார்த்தாரு, அவங்க அப்பா மரணத்தையும் பார்த்தாரு. எப்படி போச்சுன்னு கேளுங்க. நான் எங்கள் அப்பாவோட மரணத்தை பார்த்தேன். அந்த லாஸ்ட் பிரெத் ரொம்ப முக்கியம். ரெண்டாயிரத்தி 1 நானும் என்னுடைய பாஸ்டர் மகன் ரூஃபஸ் ஈரோடு பக்கத்தில் இருக்கிறதான ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டாங்க பிகாஸ் ஆஃப் ராங் டைமிங். அந்த 24 hours ஃபார்மேட்டை தப்பாக பார்த்துட்டு லேட்டாக போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் நாங்கள் வேனை பிடிச்சி நாங்கள் அங்கே போகிறோம். கரூர், எஸ், விழுப்புரம் தாண்டவுடனே ஒரு பயங்கர ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோம். ஒரே கேபினில் 5 டெட் பாடி. அதில் ஒரு பாடி மாத்திரம் கையை ஆடிக்கிட்டே இருக்கு, இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. தம்பி ரூபஸ் அதை பார்த்த உடனே அப்படியே திருப்பி அவனால் கொண்டு, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ரோடுன்னா அப்படி தான், கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வரும், அவங்கள கொண்டுட்டு போயிடுவாங்க. அந்த கடைசி காட்சியை நான் பார்த்தேன். ஒரு மனிதனுடைய அந்த மரணம் இருக்குது பாருங்க, அது கொடூரமானது. நம்ம இப்படி உட்காந்துட்டு ஹாயாக உட்காந்துருக்குறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்னைக்கோ ஒரு நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் தான் ஆக போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஓ, உங்களுக்குலாம் சுவிட்ச் ஆஃப் ஆகாதா? ஜென்ரேட்டர் வச்சுருக்கிறீங்களா? ஓ, அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. யூபிஎஸ் வச்சுக்கிறேன் பாஸ்டர். அது மாதிரி தான் ஒருத்தன் எழுதுனா 100 வயது வாழ்வது எப்படின்னு. தமிழ் வாணன் 52 வயசுலேயே போயிட்டாரு. வாழணும்னு நினைக்கிறவன் சீக்கிரம் போயிடுவான், சாகணும்னு நினைக்கிறவன் ரொம்ப நாள் இருப்பான். யாராவது சாக விரும்பி வந்திருக்கிறீங்களா? நான் செத்து போனோன்னு நீங்கள் இப்போத்துக்கு சாக மாட்டீங்க, ரொம்ப நாள் இருப்பீங்க. சொல்லுங்கள், என் ஜீவன் என் கையில் இல்லைப்பா. சொல்லுங்கள், என் ஜீவன். அப்போது நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நாம் காணப்பட வேண்டுமானால் the first thing what you have to do is, நீங்கள் மரித்த கிறிஸ்து இயேசுவின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். We have to be connected with the crucifixion of Jesus. We have to be crucified on the cross. நீங்க இன்னைக்கு ராத்திரி போய் பிலிப்பைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு லிட்டரலி by word people will be nailed on the cross. எழுத்தின்படி, முறையின்படி இன்றைக்கும் பிலிப்பைன் தேசத்திலே சிலுவையை அவர்கள் சுமந்து, சிலர் சிலுவையில் தங்களுடைய கையிலே ஆணியில் அடிக்க தங்களை ஒப்பு கொடுத்து சிலுவை சுமக்கிறார்கள். Now that is not truth. அது உண்மை இல்லை. உண்மை என்ன? when you have pain, உனக்கு உபத்திரம் வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது, வியாதி வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும்போது வாய் தரவாம இருக்கிற ஆட்டை போல இருக்கிறவங்க, அதுதாங்க சிலுவை அனுபவம். when people talk about you, சிலர் உன்னை அடிக்க வரலாம், நீ அடி வாங்கலாம், உன்னுடைய தூஷணமாய் பேசலாம், ஆனாலும் மௌனமாய் இயேசுவே என்று நினைத்து கொண்டு மௌனமாயிருந்து சத்துருக்கு தாகமாயிருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடுக்கும் பொழுது நீ கிறிஸ்துவினுடைய மரண சாயலிலே இணைக்கப்படுகிறார். அவன் பசியாயிருந்தால்
பிடிவாதம் பண்ணாத. வைராக்கியம். செத்தால நான் பேச மாட்டேன், செத்தால நான் முஞ்சி முனிக்க மாட்டேன். உயிர்த்தெழுந்த வல்லமையை இழந்து விட்டார். கோ, போங்க, சத்துரோடு பேசுங்க, ஒப்புரவாக பாருங்க. ஒப்புரவாக வரலையா? தேங்க்யூ, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த சித்தமான பரலோகத்தில் பார்க்கலாம். சொல்லிட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்ய முடியுமோ அப்போல்லாம் உங்களுக்கு என்ன செய்யுங்க. என் மகன் கல்யாணத்துக்கு சிலதெல்லாம் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. அன்றைக்கி நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணேன். யார் நீன்னு கேட்டார். சொன்னேன் நான் தானே. எனக்கு அப்படிப்பட்ட ஆள்லாம் தெரியாதுன்னு வச்சிட்டார். பகை இன்னும் அதை அவர் மறக்கலை. நான் சொன்னேன், பரவாயில்ல, எப்படியாவது அவர் வீட்டுக்குள்ளே அவர் கைக்குள்ளே தம்பியோட இன்விடேஷன் கார்டு போயிட்டோம். ஐ எம் டேக்கிங் எஃபர்ட். பரவாயில்ல, டூ யுவர் டியூட்டி, டூ யுவர் பார்ட். உன்னுடைய கடமையை நீ செய், தேவனுடைய கட்டளையை நிறைவேற்று. அப்பொழுது கிறிஸ்துவின் மரண சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறார். இங்க மரண சாயல லிங்க் ஆனதா சொல்லுங்க. நீங்க உட்காந்துருக்கு பார்த்தா எனக்கு கோமால எங்கேயோ போயிட்டீங்களா? கொஞ்சம் தட்டி பாருங்க. கட்டுங்களேன். அப்போ கூட அப்பவும் மரணத்தில் மரணம் தானே. கட்டுங்களேன், கொஞ்சம் தட்டி பாருங்களேன். எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, எதை போயிட்டீங்களான்னு. மரண சாயல்னா மரணம் ஆகிட்டீங்களா என்ன? கொஞ்சம் தட்டி நான் பார்க்கணும். அப்படியே ஷாக்கில் உட்காந்துருக்குறீங்க. நல்லா தானே இருக்கிறீங்க? தண்ணி இனி வேணுமா? இன்டர்வல் வேணுமா? ஸ்கூலில் இன்டர்வல் கொடுப்பாங்க, எல்லாம் போவாங்க, ஒரு காக்கா கூட்டம் மாதிரி வெளியே போவோம். அது மாதிரி இன்டர்வல் வேணுமா? இல்லை இல்லை, கவனமாக கேளுங்க. கிறிஸ்து இயேசுவின் வருகை நாட்களிலே ஆசீர்வாதத்திற்கு மேலாக, ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்வதற்கு மேலாக நான் எப்படியாவது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள போகணும். சொல்லுங்க, நான் எப்படியாவது do some mean, by some mean I should enter into the kingdom of God. நான் எப்படியாவது இயேசுவின் ராஜ்யத்தை போக வேண்டும். I should see God. நான் இயேசுவை பார்க்க வேண்டும். நான் எப்படியாவது இயேசுவை உம்மை போல மாறணும். இயேசுவை உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம், இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே நான் உம்மை போல மாறணும் ஆண்டவரே. ஓ காட், இயேசுவை போல மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? What should I do to be like Jesus? What should I do that I have to be crucified on the cross so that I take the part of death of Jesus? இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே நானும் ஒரு பங்குதாரராய் இருக்க வேண்டும். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே நானும் ஒரு பங்குதாரராய் இருக்க வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே நீங்க பங்குதாரராய் இருந்தால், if you are the partaker of crucifixion, மறக்காதீங்க, you will be the member of the family, you will be member of the army that is going to raise all the burial grounds is going to open. கல்லறையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள். ஏன் உயிர்த்தெழுவார்கள்? அவர் கிறிஸ்து இயேசுவினுடைய சாயலிலே, அவர் மரண சாயலிலே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் திரும்பவும் கிறிஸ்து இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையிலே உயிர்த்தெழுவார்கள். ஹல்லேலூயா. இது நடக்க வேண்டும் என்றால் முதலாவது நான் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 92 சங்கீதம் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 92:13 வாசிக்கும் பொழுது,
கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எங்கள் செழித்திருப்பார்கள். தேவனுடைய முதலாவது, இஃப் யூ வாண்ட் டு பி a partaker of crucifixion, கிறிஸ்து இயேசுடைய மரணத்திலே நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால், முதலாவது நீ கிறிஸ்து இயேசுடைய தேவ ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். சபையில் நாட்டப்படாதவர்கள் தேவ ராஜ்யத்தில் நாட்டப்பட முடியாது. சிலர் சபைக்கு போக்கும் வருத்தமா இருப்பாங்க. நோவா பேலையில் காக்கா போக்கும் வருத்தம் போச்சு, வந்துச்சு, அப்புறம் வரல, ஃபினிஷ்டு. ஆனா தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், அவர்கள் முதலாவது the first step, they will be partaker of crucifixion. கிறிஸ்து இயேசுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளிலே அவர்கள் இணைக்கப்பட்டிருப்பார்கள். நாம் சரியாக நாட்டப்பட்டவர்களாய் இருப்போமானால், ரோமர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ரோமர் சாப்டர் 11 verse 16 எடுத்துட்டீங்களா? முதற் பலனாகிய 16 11 16 மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். அதாவது நாட்டப்பட்டவர்கள் வேறானது பரிசுத்தமாய் இருந்தால், வேறானது ஆமா 11 16 வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். அதேதான். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். நீ கோதுமை மாவை எடுத்து நீ கோதுமை மாவை பிசைஞ்சா உனக்கு கோதுமை மாவு தான் கிடைக்கும். கோதுமை மாவை வச்சுட்டு நீ அரிசி ரொட்டி சுட முடியாது. நீ கோதுமை மாவில் சப்பாத்தி செய்யலாம், பூரி செய்யலாம், பலகாரம் செய்யலாம். அதற்கு அந்தந்த மாவு இருக்கு. கடலை மாவில் என்ன செய்யணுமோ அதான் கடலை மாவில் மிக்சர் தான் செய்யணும். கோதுமை நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க, நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் இப்படி தாங்க, நான் இப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் அப்படி தாங்க. சில ஆளுங்க இருக்கிறாங்க தெரியுமா, நான் இப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் இப்படிங்கன்னுவாங்க. அப்புறம் நான் இல்லைங்க, நான் அப்படிங்கன்னுவாங்க. அப்புறம் அங்கே இல்லைங்க, நாங்கள் இப்படிங்க. வேதம் சொல்லுதுங்க, வேறானது பரிசுத்தமாக இருந்தால் அது கிளை முழுவதும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். உன் கண்ணு சுத்தமாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் வாயின் வார்த்தை சரியாக இருந்ததுன்னா உன் ஜீவியம் சரியா இருக்கும். ஜீவியம் சரியா இருந்தால் உன் வாயின் வார்த்தை சரியா இருக்கும். ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை வந்தா உக்காந்துருக்க பாருங்க, பக்தர்கள் கூட்டம் இங்க பாருங்க, எல்லாம் தேவதூதர்கள். வீட்டுக்கு போனால் பாருங்க, சோ இன்னைக்கு 2:30 மணிக்கு 3 மணிக்கு சாப்பாடு கிடைக்கட்டுமே, என்ன ஆகும்? பக்தர்கள், ஹலோ பக்தர்களே, நீ 3 மணிக்கு தான் சாப்பாடு. இன்னைக்கு முதல் திட்டு பாஸ்டருக்கு, அது சீக்கிரமாக முடிச்சிருக்கணும். சொல்லுங்க, உங்கள் மாம்சத்தை பார்த்து உன் சரீரத்தில் உன் ஆவியில் பொறுமை இருந்தா, சொல்லுங்க, பொறுமை இருந்தா நீ கிறிஸ்து இயேசுடைய மரணத்தில் இணைக்கப்பட்டிருப்பா. மனுஷனுக்கு 2 பொறுக்க முடியாதான், பசியும் தூக்கமும் பொறுக்க முடியாதான். என்னதுங்க, பக்தருக்கு பசி வந்தா கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்க அனுப்புங்க, நான் வாட்ஸ்அப் நான் பார்க்குறேன். ஏன் ஃபோட்டோ எடுத்து போட்டுறாதரா, ஆச்சரியப்படுவீங்க. இப்போ ரொம்ப பொறுமையை கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா தேவராஜ்யம் போனோம்ல,
பிரசங்கிக்கிறவங்க தேவராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப கடினமா. நீங்கள் ஈஸியாக போயிடலாம். பிரசங்கம் பண்ணுறவன் நான் அதான் பவுல் சொல்கிறாரு, ஆகாதவனாய் போகாதபடிக்கு. பிரசங்கியாராக இருக்காதுங்கப்பா. சில ஆளுக்கு இந்த மைக் ரொம்ப இஷ்டம், யாராவது எடுங்க நான் உட்காந்துக்கிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம். மண்டை மாம்சத்தில் உட்காந்தா மண்டை வலிக்கும். மாம்சத்தில் போயிட்டா கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கலன்னா ஒரே கோபமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்து இருக்க வேண்டும். உன் வேறு பரிசுத்தமாக இருக்கணும், உன் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும், உன் கண்ணு பரிசுத்தமாக இருக்கணும். அப்படி ஒரே நாளாக வந்துடாதுங்க. அது பரிசுத்தம் வராது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் நான் பிரசங்கம் பண்ணுறேன்ல, அன்றைக்கி சாயங்காலமே எனக்கு டெஸ்ட்டு ஆரம்பிச்சிடும். நான் என்ன பிரசங்கம் பண்ணுறேன்னோ சில நேரத்தில் நான் திங்கக்கிழமை மறந்துடுவேன். அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த வசனத்தை எடுப்பேன். போன வாரம் இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு இப்போ புதன்னா வெள்ளியா வியாழன்னா தெரியாது. டைம் போகிறதே தெரில. பாத்திர ராத்திரி 1 மணியாச்சு, எல்லாம் போய் படுங்க. அப்படி தான் போச்சு போன வாரம் ஃபுல்லாக. ஒவ்வொரு சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது அந்த வசனம் மனசுக்குள்ளே இருக்கும்போது அந்த வசனம் என்ன செய்யுது? தேவன் தம்முடைய ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்கிறேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் என்னை அன்பு கூறுகிறீரே, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வசனத்தை சொல்லி 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 வசனத்தை பேச அந்த இருதய பலகை எழுத மறந்தாலும் சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல கர்த்தர் வசனத்தை கொடுத்து ஆற்றி தேற்றுவார். ஐயா, ஆற்றி தேற்றுவதற்கு ஒரு பெரிய டிவி பிரசங்கம் தேவையில்லை. உன் வேறு பரிசுத்தமாக இருந்தா தன்னால பொறுமை வரும். பொறுமை வந்துடுச்சுன்னா ஆசீர்வாதம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பார் ஆண்டவர். பொறுமையா இருங்க. அப்ப அந்த வேறு பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க. இதுங்க முறித்து போடப்பட்டிருக்க. சில கிளைகள் பரிசுத்தமா இல்லைன்னா அந்த அந்த கிளை என்ன செஞ்சிடும்? முறித்து போடப்பட்டு காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு. நீ ஹைபிரிடா இருக்கணும். நீ காட்டு செடியா இருக்கக்கூடாது. நீங்க அழகான ஒரு ரோஜா செடியை தொட்டியில் வச்சு வாங்கிட்டு வாங்க, தண்ணியை ஊற்றுங்க. ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா புல்லு முளைக்கும். அது யார் விதை போட்டிங்களா? அடுத்த 10 நாளில் பாருங்கள், ரோஜா செடியை காட்டிலும் அது செழிப்பாக நின்று நம்மளை பார்க்கும். அப்படி பார்க்கும் நம்மளை. அப்படி இருக்கும்போது பிடிங்கி எடுத்துடணும். விட்டுட்டிங்கன்னா ரோஜா செடி அவுட்டு, நீங்களும் அவுட்டு. எடுக்க முடியாது. ரோஜா செடியை அழிச்சிரும். காட்டு ஒலிவ மரம் உயர்குல காட்டு செடி என்ன செய்ய? இந்த உயர்குல திராட்சையை கெடுத்துரும். இந்த மாம்ச செயல் இருக்கு பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பிடுங்கி எடுத்துரும். எதையோ யோசிக்கிறீங்க, எதையோ எங்கேயோ. சிலர் இங்கே இல்லை. நல்ல டீச்சர், மாணவன் கவனிக்கிறானா இல்லையான்னு தெரியுமா? தெரியாதா? டீச்சரம்மா, எனக்கு இது கூட தெரியாதா? நீங்கள் என்ன எங்கே இருக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்க? தெரியும். கவனமாக கேளுங்க. You are being called to be holy. நீங்கள் பரிசுத்தத்துக்கென்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? உலக கவலை, மனுஷன் பேசின பேச்சு, இது அது அது இதுன்னு வீட்டில் உக்காந்தாலே எதை பேசுகிறது தான்? நெகட்டிவாக பேசுகிறது. இப்போ நிறைய யூடியூப் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்ஸ் போடுறாங்க. தயவு செய்து விசுவாசிங்க. அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய வருகையில் போக முடியாது. சீரியலை காட்டிலும் 1000 மடங்கு விஷயம் அதில் இருக்குது.
சில ஊழியக்காரங்கள பேரை சொல்லியே இன்னைக்கு நிறைய யூடியூப் அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. வேதத்தை பாருங்கள், ஜெபத்தை பாருங்கள், உங்கள் பரிசுத்தத்தை பாருங்கள், உங்கள் விசுவாசத்தை பாருங்கள். நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் ஏகப்பட்ட யூடியூப்ஸில் யூடியூபர் எதோ அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி கத்தர் கொடுத்தாராம். சை, அதை போய் நம்ம உட்காந்து பார்த்து நீ அவர்களோடு கூட நானும் ஒருவனாய் மாறி விடுகிறேன். அவன் அந்த சப்ஜெக்டே டச் பண்ணாதீங்க. அவங்க கத்தர் கணக்கு கொடுக்கட்டும். அல்லேலூயா. நாம் எல்லாம் உயர்குல திராட்சை செடி. சொல்லுங்க, நம்ம எல்லாம் எப்படிப்பட்டாங்க? we are hybrided vineyard. அதுதான் வாசிக்கிறோம். ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளிகளாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். பாருங்க, சில பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அரச மரம் என்ன செய்யணும்னா பில்டிங்கில் சின்னதாக அப்படி அது காக்கா வேலை இது அது என்ன சின்ன செடி வரும். அது அப்போவே என்ன பண்ணிடணும், கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும், பிடுங்கக்கூடாது. நல்லா கவனிச்சிங்க. பாயிலிங் வாட்டர் இருக்குது பாருங்கள், கொதிக்கிற தண்ணியை ஊற்றணும். ஊற்றிட்டிங்கன்னா திரும்ப வராது. புட்டிங்கி போட்டிங்கன்னா திரும்ப 2 மாதம் கழித்து திரும்ப வரும். எதை ஊற்றணும் சொல்லுங்க? பில்டிங் மண்ணில் தாங்கிட்டு இருக்கு. பில்டிங்கில் வேறு வந்துருச்சுன்னா உன் வீடும் உன் கட்டடமும் என்ன செஞ்சிடும்? ஃபினிஷ்ட். உங்களோட ரட்சிப்பு, உங்களோட ஆதி அன்பு, உங்களுடைய வேறு பிரித்தல், உங்களுடைய நோக்கம், உங்களுடைய ஆதி விசுவாசம் all got shattered. அந்த யூடியூப் இந்த யூடியூப், அவன் பேசுறது இவன் பேசுறது, இந்த ஊழியக்காரன் அவன் லக்க நோக்க நான் சரியா சிலுவை வச்சிருக்கிறேன்னா, if the cross I bear is placed on the right place, சரியான விதத்தில் சிலுவை சுமக்கிறேன்னா திட்டுவான். கல்யாணம் காகிதம் கொடுக்கும்போது என் அக்கா ஒன்று எங்கள் பெரியம்மா மக, நாயே இப்போ தான் உனக்கு கண்ணு தெரியுதாடா, எப்படி இருக்கா அவன் பொண்டாட்டி? நான் ரொம்ப ரிஃபைண்டாக பேசுகிறேன். புல்பிட்னால ரொம்ப நல்லா இருக்காங்கக்கா, கல்யாணத்துக்கு வந்துடுங்க. நீ ஏன் வச்சுக்கூட அந்த கல்யாண காயத்தை? அக்கான்னு ஒருத்தி இருக்கா, இப்போதான் உனக்கு கண்ணு தெரியுதா? எங்கடா போனேன் எவ்வளோ வருஷமா? சிரிச்சுட்டே சொன்ன அக்கா, கொஞ்ச நேரம் என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுங்கக்கா, அன்புக்காக நான் ஃபோன் பண்ணியிருக்கேன்க்கா, உன்னோட அன்பு வேணுங்க்கா. டேய் நீ பிரசங்கியா தானடா, என்னடா ஏசு தானே அன்பு, எங்கள் அன்புலாம் சண்டை போடுற அன்புடா. கொஞ்சம் இறங்கி வந்தாங்க. பரவாயில்லடா, நான் இவ்வளோ கோபம் பேசுறேன்னு நீ சிரிச்சுனே இருக்கிற. எல்லாத்தையும் பழகிட்டாங்க்கா. அப்புறம்க்கா நல்லா இருக்கீங்களா? தெரியுமாடா, என் பையன் ஜெர்மனில் இருக்கிறான், இன்னொரு பையன் அங்கே இங்கே ஸ்வீட்லாண்டில் எங்கேயோ இருக்கிறான். ரொம்ப சந்தோஷங்க்கா. எப்படா இவன் இவ்வளோ அன்பாக பேசுகிற? ஆண்டோட கிருபை தாங்க. கடைசியாக ஜெபிக்க சொன்னான், ஜெபம் பண்ண. யூடியூப்பில் ஏதாவது போடுறியாடான்னு போடுறேன், கொடுத்தேன். 2 வாரம் கழித்து ஃபோன் பண்ணுறாங்க, கொடுத்து வச்சவங்கடா உங்கள் சபையாரெலாம். எங்கள் சர்ச்சிலலாம் இப்படி ஒரு பாதிரி பேசினான்னா 24 hours நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். கொடுத்து வச்சாங்கடா. எத்தனை பேர் சபைக்கு வராங்க? என்ன ஒரு 150-200 பேர் இருக்குங்கக்கா. ஆமாடா, இந்த சத்தியத்தை கேட்கறலாம் இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. நீ பொறுமையாக இருந்தா
பொறுமை ஆவியானவர் பரிசுத்தாவின் கிரியை செய்வார். நம்ம காட்டு ஒலிவ மரமாக இருக்கக்கூடாது. சொல்லுங்க, என்ன இருக்கக்கூடாது? காட்டு ஒலிவ மரமாக இருந்தால் நீ வேற சுமக்கணும். வேர் தான் மரத்தை சுமக்கணும். மரம் வேற சுமந்தா என்ன ஆகும்? சொல்லுங்க, வேர் தான் என்ன செய்யணும்? மரத்தை சுமக்கணும். அதுதான் ரைட் பிரின்சிபல், ரைட் வே, திஸ் த மெத்தட். வேர் உள்ள இருக்கும், மரம் மேலே இருக்கும். இது இப்படி திருப்பி வைங்க. வேர் மேலே இருக்கும், மரம் கீழே இருக்கும். இதாங்க இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருக்கிற விசுவாசிகளுடைய அழகு. வேற சுமந்துட்டு இருக்கிறோம், உலகத்தை சுமந்துட்டு இருக்கிறீங்க. கவலை, துக்கம், பாரம், வேதம். ஏன் ஆண்டவர் எனக்கு சாவு வரல, தற்கொலை பண்ண போறேன், ஓடி போறேன். நீ வேற சுமக்கிற. You are bearing the root. நீ வேற சுமந்து கொண்டு இருக்கிற. வேறு உன்னை சுமக்கும். கர்த்தர் உன்னை சுமக்க வல்லவராய் இருக்கிறார். When you put on the shadow of death, when you put on the style of crucifixion, you are the partaker of resurrection. நீ கிறிஸ்து இயேசுவுடைய மரண சாயலை இணைக்கப்பட்டிருக்க. நீ உயிர் தெழுந்த சாயலும் நீ உயிரோடு எழுந்திருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூத்ஸ், டீன்ஸ், நீங்க வேற சுமக்காதீங்க, உலகத்தை சுமக்காதீங்க. யூ ஹேவ் a boyfriend, you will have a girlfriend. This is not the age. இந்த வயசுல வேற சுமக்கிறதுக்கு இது நாட்கள் வயதும் அல்ல. Be pure. Be a partaker of crucifixion of Jesus' shadow. We are not a country vineyard. We are not local. We are not deserted. We are from the hybrid. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் சாதாரண மக்கள் அல்ல. நாம் தேவனுடைய மரண சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீங்களும் நானும் உயர்குல திராட்சை கொடியாக, திராட்சை செடிகளாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Isaiah chapter 5 verse 2. அவர் அதை வேலி அடைத்து, அதை அவர் வேலி அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். நீ உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்றால், if you want to be resurrected, the third thing that you should be fenced. என்ன செய்யப்பட்டிருக்கணும்? வேலி அடைக்கப்பட்டிருக்கணும். நிலம் வாங்கின உடனே நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரு சஜஷன் என்ன தெரியுமா? ஒரு நிலத்தை வாங்கின உடனே முதல்ல என்ன செய்யுங்க? வேலி போட்டால் பிடிங்கிட்டு போயிடுவான். என்ன பண்ணுங்க? 10 அடிக்கு ஒரு ஆக்கரை போட்டு, ஒரு பில்லரை போட்டு, ஒரு கீழே என்ன செஞ்சுங்க? லென்த் பீம் போட்டு விட்டுருங்க. பச்சையாக இருக்கும்பொழுது நான் சொல்லுவேன், பச்சையாக இருக்கும் பொழுது திஸ் லேண்ட் பிலாங்ஸ் டு, உங்கள் பேரை எழுதிட்டு வந்துடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு உதவி என்ன பண்ணுங்க? போய் பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா அபகரிச்சிடுறாங்க, இல்லைன்னா இன்னொரு டாக்குமெண்ட் போட்டுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு, லேண்ட் கிராபிங். நீ வேலையடைக்கப்பட்டு இருக்க வேணும். வேலி இல்லாத வாழ்க்கை, சத்துரு உள்ளே வந்து தங்குவான். வேலி இருந்ததுன்னா உள்ள யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. நம்ம சர்ச்சில் இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் கட்டணும், சில நாய் என்ன செய்யுது? ஓ எகிரி குதிச்சு வருதுங்க. அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் நமக்கு உயரம் வைக்கணும். போதுமான உயரம். சொல்லுங்க, நீ பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டோட வருகையில் போகணுன்னா போதுமான அளவுக்கு நீ என்ன செய்யணும்? ஆமாம், ஆண்டுகிட்ட நெருங்க நெருங்க உன் வேலி ஹைட் இன்க்ரீஸ் ஆகணும். உங்களுக்கு சோதனைன்னு சொன்னால், எனக்கு சோதனையுடைய அளவு அதிகம். பணத்தால் சோதனை, பெண்ணால் சோதனை, சொத்தால் சோதனை, வசதிகள் வாய்ப்புகளால் சோதனை, எல்லாம் வரும், எல்லாம் வரும்.
ஒருத்தர் கேட்டார், கல்யாணம் நடத்துகிற என்ன பட்ஜெட் ஏன்னு கேட்டார். நான் உனக்கு பணம் ஏற்பாடு தர்றேன்பா, எவ்வளோ ஒன்று சொல்லு. நான் சொன்னேன், இது வரைக்கும் நான் கடன் வாங்கலை, என் பிள்ளைகள் சாட்சி. எனக்கு கண்டிப்பாக கிரெடிட் கார்டு இருந்தால் தான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்னு ஒரு காரியம் வந்தது. அப்போ கூட நான் சொன்னேன், வேண்டவே வேண்டாம்டா. இல்லைப்பா, கிரெடிட் கார்டு இருந்தால் தான்ப்பா அந்த டிரான்சாக்ஷன் பண்ண முடியும், வாங்குங்கப்பா. வாங்கினேன். கர்த்தர் கிருபையில் இன்னும் இருக்கும். அந்த கிரெடிட் கார்டில் ஒரே ஒரு முறை நானும் மனாசும் ஒரு பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோலை போட்டோம். ஞாபகம் இருக்கா மனாஸ்? பெட்ரோலை போட்டோம். அதுக்கு சார்ஜஸ் வந்தது 18 ரூபான்னு. நான் சொன்னேன், அடா பாய், ஏண்டா கையில் காசு இருக்குது, அதை கேட்டால் 18 ரூபா, 2 டீயை குடிச்சிட்டு போயிருக்கலாமேடா. வா, இது வரைக்கும் அது அப்படியே இருக்குங்க, நாட் யூஸ்ட் இருக்கு, நாட் இன் யூஸ். சொல்லுங்கள், கிரெடிட் கார்டு இருக்கு, சொல்லுங்கள், தேய்க்கிறீங்களா? மாட்டிக்காதீங்க. கிரெடிட் கார்டு யூஸ் ஒன்லி டெபிட் கார்டு. உங்களுக்கு என்ன பணம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செலவு பண்ணுங்க. ஆமீனா? தேங்க்யூ. கிரெடிட் கார்டு விசுவாசத்தை அழிச்சிடும். தேவ உயிர்த்தெழுந்த சாயலது ஒன்று வேறு பிரிச்சிடும். அடிக்கடி என் வாயிலிருந்து வர வார்த்தை, எல்லாத்தையும் வித்துணும்டா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருந்தேன். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒன்றும் வேணாம், எனக்கு தேவ பிரசனை தான் வேணும். எனக்கு ஒன்றும் வேணாம், நல்ல ஊழியம் செய்யணும். ஒன்றும் வேணாம், நல்ல சுகமாக பலமாக ஆரோக்கியமாக இருக்கணும். எதுக்கு? ஊழியம் செய்யறதுக்கு. ஜெபித்துக் கொள்ளுங்க. வேலி அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது, அதில் உள்ள கற்களை பொறுக்கி, அதுக்குள்ள இருக்க கல் என்ன செய்யணும்? பொறுக்கணும். வைராக்கியம், கோபம், கசப்பு, சண்டை, மார்க்க பேதம், அவிசுவாசம், மாம்சத்துடைய கிரியைகள் அங்கே இருக்கு பாருங்க, லிஸ்ட்டு. அதெல்லாம் கல். இருதை மகாத்திற்கும் கேடுள்ளது இருக்கு, அதில் ஒரு லிஸ்ட் வருது பாருங்க, அதுவும் அது ஒரு கல். அதெல்லாம் பேசப்பட நமக்கு டைம் இல்லை. கல் இருக்கா? கிட்னியில் கல் வந்தால் தாங்க முடியல, கிளாட் பிளாடரில் கல் வந்தால் தாங்க முடியல. இப்போ அன்னைக்கு ரீசெண்டாக ஒருத்தட்ட பேசினாங்க, குடலில் கல் வருதாம்மா. அது எப்படிமா வருதுன்னு தெரில. 4 நாளாக வெளியே போக வேண்டியது வரல, பிளாக்ட். இவங்க இனிமேலாம் கொடுத்து பார்க்குறாங்க, வரல. அப்புறம் ஸ்கான் எடுத்து பார்த்தா 25 mm கல். எங்கே தரம் கூழாங்கல்ல தான் முழுங்கிட்டியாடான்னு டாக்டர் கேட்டான். இல்லையே, எப்படி இல்லை, என்மெல்லாம் புதுசாக வருது பாருங்க. ஒருத்தருக்கு மூளையில் சின்ன புழு, தாங்க முடியாத வலி, ஓய்வோ, துடி 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 துடி. அப்புறம் பார்த்தா மூளையில் புழு. அதை எடுக்கிறது நம்ம ஊரில் இல்லையா? போயிட்டார், அமெரிக்காவுக்கு போயிட்டார். லேசரில் அந்த புழுவை கரைச்சதுனால அந்த 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 புழு இருந்த இடத்துல அந்த பிரெயினில் என்ன அந்த டிஷ்யூ அது டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆனதுனால அதுலேருந்து இந்த கழுத்தை இப்படி திருப்ப முடியாது அவரால். இப்படி தான் இருப்பார். கூப்பிட்டா இந்த பக்கம் கூப்பிட்டா என்னாச்சு? அந்த அந்த மெம்பரைன், அந்த அந்த நர்வ் என்ன செஞ்சிச்சு? எங்கேருந்துங்க புழு வந்துச்சு? Where do it came from? How it is happened? No solution. ஏன் எனக்கு இந்த வியாதி? No solution. எனக்கு ஏன் நடக்குது? No answer. There is one answer. இந்த சரீரம் மண்ணுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது திரும்ப எங்க போகணும்? அந்த மண்ணுக்கு போகிற சரீரத்துக்குள்ளே இருக்க கல்லெல்லாம் எடுத்துருங்க. கடன் வாங்கினா இனி கடனை செட்டில் பண்ணுங்க. இனி கடன் வாங்காதிருங்க. சண்டை இண்டை போட்டு இதை கோபம் பண்ணி குச்சிலாம் இதெல்லாம் வேணாங்க. யாவரோடும் இருக்கிற கல்லை எடுங்க. அடுத்தது, அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. நற்குல திராட்சை செடியை நடு. அப்போதான் நீ உயிர்த்தெழுந்த நாளிலே, சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த நாளிலே யாரெல்லாம் உயிர்த்தெழுந்த சாயலில் காணப்பட்டார்களோ
அவர்கள் மாத்திரம்தான் எழும்ப முடியும். அந்த எழும்புகிறது யார்? உயர்குல திராட்சை செடி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அது வேலி அடைக்கணும், கற்களை பொறுக்கணும், நற்குல திராட்சை செடியில் நல்ல திராட்சை செடியா இருந்தாதான் கிறிஸ்து இயேசுவின் நாளிலே அது உயிரோட எழும்பும். இயேசுவை அந்நிய கண்களால் அல்ல, நம்முடைய சொந்த கண்ணாலே நான் அவரை காண்பேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை, எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கரங்களை சேர்த்து ஹalleluya. I will see Jesus not out of other form of eye. I see Jesus out of my own eyes. என் சொந்த கண்ணாலே நான் அவரை காண்பேன். ஆமென், ஆமென். நேற்று ஒரு ஊழியக்கார வீடு பிரதிஷ்டை பண்ண போனப்போ அவர் சொன்னார், இந்த வீட்டில் நான் இயேசுவை தத்ரூபமா பார்த்தேன். I was speaking to Jesus for more than half an hour. அரை மணி நேரமா இயேசுவோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஹalleluya. இன்னொரு அனுபவம். ஹalleluya, ஹalleluya. அரை மணி நேரம் இல்ல, நித்தியமாக இயேசுவோடு இருக்க போகிறோம். ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை, எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு காட்டுங்க. Lord, I want to see you, Lord. I want to see you, Jesus. இயேசுவோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவின் மரண சாயலில் நாம் பங்குள்ளா இருக்க வேண்டும். இரண்டாவது, உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள இருக்க வேண்டும். மூன்றாவது, தேவ ஆலயத்தில் நாட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் உயர்குல திராட்சை செடியாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, நாம் வேலி அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆறாவது, கற்களை பிடுங்கி எடுத்திருக்க வேண்டும். இந்த அனுபவம் இருந்தால் நீ ஜெயம் பெறுவாய். You will be an overcomer. எத்தனை பேர் ஜெயம் கொள்ள விரும்புறீங்க? ஜெபிப்போமா? ஜெபிப்போம். Let's pray. எல்லாம் ஜெபிப்போம். There is a brother here. இங்க ஒரு வாலிபன் இருக்கிறார். Brother, you have just had a new wife. உனக்கு ஒரு புதிதாய் சில மாதங்கள் தான் ஆகிறது. Just few months or it may be even a year. Brother, be watchful. ஒரு சகோதரன் இருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பதான் you got married. God says God wants to bless you, but you are in confusion. குழப்பம். Today, இன்னைக்கு நீ வந்திருக்கிறாய். God is speaking. God is speaking to you. Don't be disturbed. உன்னுடைய இருதயம் பாரமாக இருக்கிறது. God wants to bless you. God wants to give you a new life. ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். Jesus, ஆவியானவரே, நீ கிறிஸ்து இயேசுவுடைய மரண சாயலில் இணைக்கப்பட்டிருப்பாயார். You are not a Christian by birth. You came to know about Jesus through your wife. You are here. நீ இங்கே இருக்கிறாய். A day is not far ahead. God wants to use you. ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். நீ ஒப்பு கொடுப்பாயானால், don't raise your hand. God doesn't want you to raise hand now. God wants you to commit your life to Jesus. இயேசுவுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். Brother, God wants to give real joy. God wants to give you salvation. God wants to give you eternal life. If you want,
commit your life to Jesus. He is the same yesterday, today, forever. Oh God, hallelujah. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. Jesus, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நான் மரண சாயலிலே இணைக்கப்பட்டிருப்போமே, ஆனால் உயிர் தெழுந்த சரீரத்தில் இருக்கிற வல்லமை, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த சரீரத்தில் இருக்கிற வல்லமை நமக்குள்ளே கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த உயிர் தெழுந்த வல்லமை வேண்டும்? எத்தனை பேருக்கு அந்த உயிர் தெழுந்த வல்லமை வேண்டும்? எத்தனை பேருக்கு அந்த உயிர் தெழுந்த வல்லமை வேண்டும்? எல்லாம் கரங்களை ஊர்த்தி ஒப்பு கொடுங்க. Come on, raise your hand and commit to Jesus. Say, God, I want your resurrection power. எனக்கு அந்த உயிர் தெழுந்த வல்லமை வேண்டும் ஆண்டவரே. கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக்கொள்வார்கள். அந்த உயிர் தெழுந்த வல்லமை இருக்கும் பொழுது you will not remain the same as you entered. இந்த உயிர் தெழுந்த வல்லமை உனக்குள்ள இருக்கும் பொழுது you will be a new brand new man. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah, hallelujah. ஒப்பு கொடுங்க. வேலை அடைங்க. கற்களை எடுத்து போடுங்க. ஆமென், ஆமென். எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. எல்லா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எடுத்து போடுங்க. உலக ஆசை தேவனுக்கு விரோதமான பகை. உலக ஆசை என்னிலிருந்து எடுத்து போடுவீராக. கர்த்தர் உன் தேவையை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். உன்னை ஆண்டவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். கரம் பிடித்து எல்லாம் எழுப்பி நிற்போம். நடத்தி செல்வாய் காலமெல்லாம் சுமக்கின்றி கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றி. நன்றி 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 நன்றி. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு இடைப்பட்டீர். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீருடைய மகிமையின் பிரசனத்தினால மூடி, உம்முடைய உயிர் தெழுந்த நாளிலே நாங்களும் உம்மோடு இணைந்து உம்மை முகமுகமாய் காண அந்த நாட்களுக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை, பிரசன்னம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு இதை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள், யூடியூப் மூலியமாய் பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் விசேஷித்த மகிமை காண கிருபை செய்ய. கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் ஒவ்வொரு கூட இருக்கட்டும். எல்லாம் துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.